ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காவியாஸ் டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப சாரி. நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக கேப் விட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் பார்க்குறேன், பட் முடிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமாச்சும் கண்டினியூ பண்ணுறேன், சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம் அதித்தியோட. எங்கே போகிறோம் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். அதுக்கு தான் இப்போ நான் வந்துட்டு அவளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் அவளை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். அவளை ரெடி பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும், சுத்தமாக முடியாது, எனக்கு அதுக்கே டயர்டாயிரும். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பீக் சம்மர். நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருங்க. பேபிஸும் கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இன் அண்ட் அவுட். நான் இப்போ வந்துட்டு பாடி லோஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பவுடரும் போட்டு விட்றேன். நான் மோஸ்ட்லி இந்த பவுடர் அவளுக்கு நான் போட மாட்டேன், பட் அவளுக்கு ரொம்ப வேர்க்குது. இன்னி அவளுக்கு மொட்டை வேறு அடிக்க இல்லையா, ரொம்ப வேர்க்குது வேறு, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால தான் நான் பவுடர் வந்துட்டு இப்போலாம் போட்டு விடுறது. இப்போல்லாம் மேடம் வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை வந்துட்டு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பாருங்கள், அவளை அங்கே திருப்பி போட்டு இங்கே திருப்பி போட்டு அவளுக்கு எதாவது விளையாட கொடுத்து நான் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப எனக்கு எனர்ஜி லாஸ் ஆயிரும். ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு சுத்தம், எப்பயுமே வீட்டில் ஃப்ரீயாகவே இருந்துருவா. ஸோ நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸே போட்டு விட மாட்டேன். வெளியில் போகும்போது கண்டிப்பாக ட்ரெஸ் போட்டு தானே ஆகணும். அது அவளுக்கு போடவே பிடிக்காது, அது கழட்டணும் அப்படின்ற மாதிரியே பண்ணிகிட்ருப்பா. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு தாங்கித்தான் ஆகணும். மேடமும் ஒரு வழியாக மேடமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் போடும் போது என் தங்கச்சியும் வந்து கொஞ்சம் சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தாளா, அதனால் அதில் அவள் டைவர்ட் ஆகிட்டா. நான் மற்ற வேலையெல்லாம் அவளுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டிஷர்ட் போடுறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. மற்றதெல்லாம் கூட பண்ணிடலாம் போல இருக்குது. அவளுக்கு இந்த கையை அவளை தொட்டாலே பிடிக்காது. ஏதோ அவளை ஹோல்ட் பண்ணி வச்சாலே ஒரு செகண்ட் கூட உட்கார மாட்டா, கத்தி அழுக ஆரம்பிச்சிருவா. எப்படியும் நான் அவளை ரெடி பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் வந்துட்டு கில்லி மூவி பார்க்க போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல தேட்டர் அதெல்லாம் போயிட்டு அதனால் இன்றைக்கி போவோமே அப்படின்னு நினச்சேன். பட் வந்துட்டு அதித்தியை கூப்பிட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா அவள் யார்கிட்டையுமே இருக்க மாட்டா. என்கிட்ட அண்ட் என் ஹஸ்பண்ட் கார்த்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருப்பாள், வேறு யார்கிட்டையும் போக மாட்டா. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸும் எடுத்து வைக்கணும். இப்போ நான் ரெடி ஆகலான்னு உட்காந்தேன், ஆனால் மேடம் பாருங்கள் என்னை ரெடியாகவே விட மாட்டேறாங்க. மேக்கப்லாம் ஓகே தான், நான் வந்துட்டு தலை சீவணும். ஆனால் அவள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தால் அவளை நான் பிடிச்சி வச்சுட்டு அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு வேடிக்கை காமிச்சிட்டு நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு அந்த நம்ம வெளியில் எங்கேயா போகிறோன்னா ஒரு நல்ல மூடில் இருக்கணும். அந்த மூடே ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப வந்துட்டு பொறுமையாக இருந்தேன் அன்னைக்கு. அதித்திக்கு இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தேட்டருக்கு போகிறா. ஸோ எப்படி இருக்க போகிறா, என்ன பண்ண போகிறானே தெரியல. ஒரு பயத்தோடவே நான் போய் உட்காந்துட்டேன். போகும்போதே அவள் தூங்கிட்டா, எனக்கு குளிக்க வச்சதுக்கு நல்லா தூங்கிட்டா. அப்புறம் பார்த்தா ஒரு சாங் வந்துச்சுங்க, அதுக்கு எல்லோரும் வைபாயி கத்தி டான்ஸ் ஆட ஆரம்பித்தோடனே கரெக்டாக அவள் முழிச்சிட்டா. நாங்களும் வந்துட்டு ஐயையோ என்ன முழிச்சிட்டாலே, என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம். பட் ஒரு இன்டர்வல் சீன் வரைக்குமே வந்துட்டு நார்மலாக தான் இருந்தாள். எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்னடா புதுசாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தாலும் நாங்கள் வந்துட்டு இந்த பழம் அப்புறம் வந்துட்டு அது இதுன்னு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தோம். என்னால் வந்துட்டு முழுசாக மூவி என்ஜாய் பண்ணனான்னு கேட்டால் இல்லை. பட் வெளியில் வந்ததுக்கு ஓகே, எனக்காவது வெளியில் வரோமே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பட் மூவி என்னால் என்ஜாய் சுத்தமாக பண்ண முடியல. ஏன்னா அவளையே நான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, இது இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சு தானே வந்தோம் அப்படின்னு என்னை நானே வந்துட்டு காம் டவுன் பண்ணிக்கிட்டேன். பாதி படத்துக்கு மேலே அவள் எப்போ வேணால் பர்ஸ்ட் அவுட் ஆகலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சரி ஓகே, போகிற வரைக்கும் போகட்டுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி அழுக ஆரம்பித்தா. ஸோ நாங்கள் வந்துட்டு அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வெளியில் போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆன உடனே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டு படம் முடியறதுக்கு 1/2 hour முன்னாடி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அவள் நார்மல் ஆகிட்டா. மூவி பார்த்துட்டு நம்ம வெளியில் கொஞ்சம் சாப்பிட்லாமேன்னு வந்திருந்தோங்க. என்னன்னே தெரில, அன்றைக்கி எல்லோரும் என் பொறுமையை சோதிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு 10 நிமிஷம் கழித்து தான் இல்லைன்னே சொன்னாங்க. ஸோ நாங்கள் உடனே வேறு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நாங்கள் அங்கே தேவையானதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ரொம்ப க்யூட்டாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் தேட்டரில் எவ்வளோ அமர்க்களம் பண்ணிகிட்டு இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். அங்கே போகிறது இங்கே போகிறது, அவங்க அப்பாட்ட போகணும், சித்திகிட்ட போகணும்,
என்னை ஒழுங்காகவே படம் பார்க்க விடல மேடம். ஆனால் அதுக்குன்னு அவளை வீட்லேயும் வச்சுட்டு இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு தானே வந்தாகணும். இல்லைன்னா அவள் வந்துட்டு எதுக்கும் பழக மாட்டான்னு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நாள் செம்ம சூப்பர் டயர்டாக எனக்கு போச்சு. ரொம்ப நாள் கழித்து வெளியில் போயிட்டு மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு அதித்தி கொஞ்சம் கிராங்கியான இடையில. ஏன்னா அந்த டார்க் ரூமில் எல்லோரும் சவுண்டு போட்டு ரொம்ப வைப் ஆகிட்டாங்க சில சாங்ஸுக்கெல்லாம். சில சாங்ஸ் இல்லை, எல்லா சாங்ஸுக்குமே ரொம்ப வைபான உடனே அவள் பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நான் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஃபீட் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வரும்போது ஓகேவாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் அப்புறம் வந்துட்டு பிஸ்கெட்ஸ் வந்துட்டு கொடுத்து அவளை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தாலும் ஓகே, ஒன்ஸ் இன் அ வெல் இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த தேட்டருக்குலாம் நான் போய். அதனால தான் எப்படியோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வெளியில் போயிட்டு வந்துட்டோம். இந்த டே அவுட் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மறுபடியும் எங்கேயாவது வெளியில் போனால் கண்டிப்பாக நான் vlog பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye.